அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் ஆடியோ, வீடியோ அப்படின்றது கிளியரா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டினா, ஜூன் 3க்கான ஜூலை 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஜூலை 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஜூலை 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டா, நாட்டின் முதல் நிலத்தடி சிபிஆர்என் கட்டுப்பாட்டு மையம் எங்க அமைய உள்ளது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அது என்ன சிபிஆர்என் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிபிஆர்என் அப்படின்றது என்ன கேட்டா, அவசர கால ஆபத்து ஏற்படும் பொழுது அரசு என்ன பண்ணும், உடனடியாக செயல்படுத்தக்கூடியது. ஓகேவா? ஸோ செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது தான் இது என்ன சொல்றாங்க, இந்த சிபிஆர்என் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்றாங்க கேட்டா, இந்த இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் என்ன பண்றாங்கன்னா, அதிகாரிகள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு நிலத்தடியில் இருந்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க உதவக்கூடிய ஒரு தலைமை அலுவலகம் தான் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஆர்என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுவலகம். இது எங்க அமைய உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில. ஓகேவா? புதுடெல்லியில அமைய உள்ளது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, தீயணைப்பு தலைமையகம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அமைய உள்ளதா சொல்றாங்க. ஸோ இந்த சிபிஆர்என் அப்படின்றதோட விரிவாக்கம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சி அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, கெமிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ வேதியியல் தொடர்பாக நடக்கக்கூடிய ஆபத்துகள். பின்றது என்ன கேட்டீங்கன்னா, உயிரியல் தொடர்பாக ஏற்படக்கூடிய தாக்குதல்கள். அடுத்து ஆறுன்றது என்ன கேட்டீங்கன்னா, கதிரியக்க ஆபத்துகள், ரேடியேஷன் ஆபத்துகள். அதுக்கப்புறம் என் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, அணு ஆயுத தாக்குதல்கள், நியூக்ளியர் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய தாக்குதல்கள். இந்த தாக்குதலுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா, மீட்பு பணிகளை செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிபிஆர்என் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு மையம். ஸோ இது எங்க அமைய உள்ளதுன்னா, புதுடெல்லியில் உள்ள அமையத்தில் அமைய உள்ளது. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த 2வது கேள்வி. ஓகேவா? இந்தியாவில் தனியார் நிறுவனம் தயாரித்த முதல் ராக்கெட்டின் பெயர் என்ன? ஓகேவா? இந்தியாவில் தனியார் நிறுவனம் தயாரித்த முதல் ராக்கெட்டின் பெயர் என்ன? ஓகே. பொதுவாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ போன்ற அரசு நிறுவனங்கள் தான் என்ன பண்ணும், ராக்கெட்டை தயாரித்து விண்வெளிக்கு செலுத்தும். ஆனால் முதன் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் ராக்கெட்டை தயாரிக்குது. ஸோ என்ன நிறுவனம் அப்படின்னு கேட்டால், ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் என்ன பண்ணுது, என்னது, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ராக்கெட் தயாரிக்குது. அந்த ராக்கெட்டுக்கான பெயர் என்னன்னு கேட்டால், விக்ரம் 1. ஓகேவா? அதுக்கான பேர் விக்ரம் 1. ஓகேவா? அடுத்து போயிடலாம். ஸோ இந்த விக்ரம் 1ஓட நோக்கம் என்னன்னு மட்டும் நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பூமியினுடைய தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வணிக ரீதியான ராக்கெட் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எங்க சோதனை செய்யப்படுறது அப்படின்னு கேட்டால், சோதனை செய்யப்பட உள்ளது அப்படின்னு கேட்டால், ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து சோதனை செய்யப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி போயிடலாம். ஸோ 3வது கேள்வி, இந்தியாவில் 1000 உயிர் எரிவாயு மற்றும் இயற்கை உரங்கள் உற்பத்தி ஆலைகள் எந்த நாட்டின் ஒத்துழைப்பு அமைப்புடன் அமைக்க முடிவு செய்யும்? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 1000 உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளும் இயற்கை உரங்கள் உற்பத்தி ஆலைகளும் என்ன பண்ணுறாங்க, ஆலைகளை தொடங்க உள்ளாராங்க. ஸோ அது எந்த நாட்டோட ஒத்துழைப்புடன் கேட்டால், ஜப்பான் நாட்டோட சேர்ந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தூய்மையான எரிசக்தியை உருவாக்குறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஜப்பான் நாடு இணைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, 1000 உயிரி எரிவாயு, பயோகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி எரிவாயு மற்றும் இயற்கை உரங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் அப்படின்றது அமைக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டால், கிராமப்புறங்களில் உள்ள கழிவுகளில் இருந்து எரிவாயு மற்றும் இயற்கை உரங்களை தயாரிப்பதன் மூலம் விவசாயம் மேம்பாடு மற்றும் கிராமங்களின் வாழ்வாதாரம் உயரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 4வது கேள்வி போயிடலாம். அடுத்தது 4வது கேள்வி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட புதிய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எம்ஜி ரெனேகா அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக ஒரு திட்டத்தை எடுத்து வந்தாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகேவா? விபிஜி ராம்ஜின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் அதுக்கு மாற்றாக எடுத்து வருது. சட்டம்னு போட்டிருக்கா, சாரிப்பா, திட்டம் இது, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், திட்டம். ஓகேவா?
ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து 100 நாட்கள் வேலை கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 125 நாட்கள் அப்படின்றது வேலை அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி. அடுத்து போயிடலாம். அடுத்தது 5வது கேள்வி. ரத்த தானம் செய்யும் பக்தர்களுக்கு நோட் பண்ணி வச்சுங்க. ரத்த தானம் செய்யும் பக்தர்களுக்கு இலவச விஐபி சிறப்பு தரிசனம் வழங்கப்படும் என்ற புதிய முயற்சியை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம். ரத்த தானம் கொடுக்கறதுனால விஐபி தரிசனம் எந்த மாநிலத்தில் கொடுக்குறாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ இதோட என்ன கேட்டினா ஜூன் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன்னே வருது. ஜூலை 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இன்றைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நோட் பண்ணிகிட்டே இருங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்எஸ்ஆர்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நியூ பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயிலை தெரிஞ்சுக்க. ஓகேவா? ஸோ மீண்டும் இதே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்க அனைவருக்கும் நன்றி.